முடிப்பேன் கலங்காதே, உனக்கும் வாழ்வு கொடுப்பேன் வருந்தாதே. இந்த நியாயம் அநியாயம் ஒரு நாள் ஜெயிப்பேனே. சந்திரன் சூரியன் மாறி உதிக்கட்டும், சத்தியம் தோற்காது. சாதிசனம் இங்கு சந்தியில் பேசட்டும், தர்மங்கள் சாகாது. ஊரு சொல்லும் பேச்சில் உண்மை இருக்கா? உண்மை சொல்ல போனா வம்பு வழக்கா? முனைவர் ஞானசேகரன் அவர்கள் தற்பொழுது லக்னோவில் இருக்கிறார். ஒரு கருத்தரங்கு சம்பந்தமாக சென்றிருக்கிறார். அவர் அவருடைய கருத்தரங்கிற்கான அவருடைய கருத்துக்களை இங்கு கொடுத்தளித்திருக்கிறார். அவருடைய கருத்தின் சாராம்சத்தை மாணவர் வீரபத்ரன் அவர்கள் ஒரு சில விஷயங்களை மட்டும் இங்கு நம்முள் வாசித்து காட்டுவார். அதற்கு முன்னால் முனைவர் கே. ஞானசேகரன் கலைமாமணி பட்டம் பெற்றவர். அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை நான் முன்னால் வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். முனைவர் கே. ஞானசேகரன் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்திலே கடந்த 22 ஆண்டுகளாக தமிழ் பேராசிரியராக பணியாற்றி வருபவர். இவருக்கு தமிழக அரசு 2009ஆம் ஆண்டிற்கான சிறந்த கல்வியாளர் விருதை கலையியல் துறையில் இவர் ஆற்றிய கல்வி பணிக்காக. அனைவருக்கும் வணக்கம். மல்லரிய நோக்கில் தலித் என்ற சொல்லாடல். கலைமாமணி முனைவர் கே. ஞானசேகரன், தமிழ் பேராசிரியர், பாரதியார் பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். மனிதன் என்பது என்னவென்று பார்த்தால் அது அவன் பயன்படுத்தும் மொழியும் அவன் மேல் பிறர் பிரயோகப்படுத்தும் வார்த்தைகளும் தான் என்று தெரிய முடியும். அதாவது மொழியின் வாசனையே மனித வாசனை என்று நாம் புரிய முடியும். ஆக மனிதன் என்பவன் மொழியால் குறியீடாக்கப்பட்டு பிறருக்குள் பிரவேசிக்கிறான் என்று வேண்டுமானால் சொல்லலாம். அப்படி இருக்கையில் ஒரு சமூகம் முழுவதையும் காலம் காலமாய் வேறற்ற அடிப்படையற்ற வார்த்தைகளால் அழைப்பதை நாம் ஏற்க முடியாது. இக்கட்டுரை மல்லரிய நோக்கில் தலித் என்ற சொல்லாடலை திறனாய்வு செய்கிறது. தலித் என்ற சொல்லாடலும் தமிழ் சூழலும். மல்லர், தேவேந்திரர் என்று இவர்கள் அடையாளப்படுத்துகையில், அதாவது ஏற்காத அரிசன் தலித் யாருக்கும் அடிபணிந்து போகும் பண்பாடுடையவர்கள் அல்ல. சங்க காலம் முதல் மன்னர்களாய், மூவேந்தர்களாய், மரபினராய், வீரர்களாய் இவர்களின் வரலாறு அறியப்பட்ட மக்கள் 17ஆம் நூற்றாண்டு வாக்கில் நாயக்கர் ஆட்சி காலத்தில் தான் பல்லர் என்று ஆக்கப்பட்டனர். அவ்வளவே. பொருளாதார காரணங்களால் தான் இவர்கள் ஷெட்யூல்டு இனத்தில் சேர்க்கப்பட்டனர். வேறு காரணங்கள் எதுவும் இல்லை. இந்த ஷெட்யூல்டு பட்டியலில் இடம்பெற்றதுதான் இவர்கள் ஒட்டுமொத்த வீழ்ச்சிக்கான காரணமே தவிர வேறெதுவும் இல்லை என்று உறுதியாக என்னால் சொல்ல முடியும். காரணம், இவர்கள் தமிழக கோயில்களில் எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு வகையில் மரியாதை பெறுபவர்களாக, உரிமை பெற்றவர்களாக இருக்கின்றனர். வேளாண்மை, அதுவும் நெல் வேளாண்மை இழிந்த தொழிலா? தமிழக வரலாறு இவர்களை நெல்லின் மக்கள் என்று கொண்டாடும். உழவே இவர்களின் உயிரின் மேலான பண்பாடு. அதனால்தான் தங்களின் மேல் சகதி பூசும் தலித், அரிசன், ஆதி திராவிடன் என்ற சொற்களை இவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். மல்லரியத்தின் தோற்றம். 1993க்கு பின்னர் தமிழகத்தின் தமிழ் ஆய்வுகளில் அதிகம் பேசப்பட்ட இசம் தலித்தியம். இது ஒடுக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த விடுதலையை தன் கோட்பாட்டு நெறியாக கொண்டதாக பிரகடனப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனால் மேலோட்டமாக பார்த்தால் தலித்தியம் ஒடுக்கப்பட்டோரை போராக உசுப்பிவிடும் தத்துவம் என்று சொல்லிவிட முடியும். ஆனால் அதற்குள் ஒரு பார்ப்பனிய தளம் மறைந்தே இருந்தது. இந்திய அளவில் ஒடுக்கப்பட்ட, அதாவது எம்பிசி, பிசி, எஸ்சி சமூக மக்கள் அனைவரும் தலித்துகள் என்றவாறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் தமிழக சூழலில் தலித்துகள் என்றால் அரிசனன் என்றும், எஸ்சி என்றும், தீண்ட தகாதவன் என்றும் சொல்லப்படுகின்றன. இதற்கும் மேலாக தலித் என்றால் ஆதி திராவிடர், பறையர் என்றும் ஆக்கப்பட்டது. இதன் பின்னர் தலித் கலை, தலித் பண்பாடு, தலித் அரசியல், தலித் ஓவியம், தலித் சினிமா, தலித் என்று இதனை வடிவமைத்தவர்கள் ஆக்கி தந்தார்கள். இதன் வரையறைகள் சாதியற்ற சமூகத்தை கட்டமைப்பது என்று சொல்லிவிட்டு தலித்தியம் எனும் முகமூடிக்குள் பெருமை பேசும் சாதியம் காக்கப்பட்டது மட்டுமல்லாமல் போகிற போக்கில் அருகாமையில் இருக்கும் அத்தனை பேரையும் மேலும் பண்பாடுகள் சகதியில் இது வாரி கிடைத்தது. இத்தத்துவத்தின் முதல் குறி அரிசனை அரிசனாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான். நீ இந்த மண்ணின் மைந்தன் இல்லை, நீ வீரன் அல்ல, உனக்கு வரலாறு இல்லை, நீ அனாதை, நீ காலகாலமாய் அடிமையாய் இருந்தவன், நீ உன் அடையாளம் தேடி வீணாகாது, ஏனென்றால் உனக்கு அடையாளமே இல்லை. அதனால்தான் நாங்கள் சொல்லும் தலித் பற்றத்தை நீ சூட்டிக்கொண்டு அடிமையாக வாழ கற்றுக்கொள் என்று மீண்டும் மீண்டும் போதித்தது. இப்போதனைக்குள் எவ்வகையிலும் வர விரும்பாத, வராத வரலாற்றை உடைய
வராத வரலாற்றை உடைய மல்லர் என்னும் தேவேந்திர குல வேளார்களையும் இவர்கள் தங்களுக்குள் இழுத்து காயப்படுத்தினர். தனக்கு 2 கண்ணும் போனாலும் பரவாயில்லை, எதிரிக்கு 1 கண்ணாவது போக வேண்டும் என்ற நோக்கில் தலித்தியம் பேசியோர் மல்லர்களை தலித்திய வளைக்குள் வீழ்த்த முனைந்தார். நேரம் மல்லர்களின் சமூக விடுதலை போர்கள் 1995 வாக்கில் உக்கிரமடைந்தன. கொடியங்குளம் தொடங்கி ராஜபாளையம், ராமநாதபுரம் வரை என தொடர்ந்தன. இந்த விடுதலை போரை எல்லாம் இவர்கள் வெறும் நிகழ்வு என்று கிண்டலடித்து எழுதினர், பேசினர். தமிழகத்தில் 1.5 கோடிக்கு மேல் வாழும் மூத்த தமிழ்குடி மக்களான மல்லர்கள் குறித்த பண்பாடு வரலாறு எதுவுமே தெரியாமலே தமது எழுத்துக்களில் எழுத தொடங்கினர். இக்காலகட்டத்தில் தான் மல்லரியம் தோற்றம் பெற்றது. மல்லரியம் விளக்கமும் வரையறையும். மல்லரியம் என்பது மல்லர் சமூக விடுதலைக்கான கருத்தியலை முன்வைக்கும் கோட்பாடு. பண்பாடு, மேலாண்மை, சமூக விடுதலை என்ற கருத்தை முன்வைத்து செயல்படும் இயங்கியல் தளம். மல்லரிய இயக்கங்கள் சரியான இலக்குடன் இன்னமும் செயல்பட தொடங்கவில்லை. செயல்படுகிற ஒரு சில குழுக்களும், அதாவது இயக்கம் அல்ல, அதற்கென தனியே ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்கான மக்களை அவ்வப்போது ஒன்று திரட்டும் என்று தோற்றுக்கொண்டே இருக்கின்றன என்பதே இங்கு நிதர்சனம். மல்லர்களை அவர்கள் விரும்பும் சமூக மேம்பாட்டு அடையாளத்துடன் மீட்கும் ரட்சகர் இன்னும் தோன்றவில்லை என்றே சொல்ல வேண்டும். மல்லரியம் மல்லர்களை வீரர்கள், உழவர்கள், வேளாண் குடிகள் என்று அடையாளப்படுத்துகையில் மல்லர்களில் சிலரே இவர்களை தமக்கு ஏற்ற சிமிழுக்குள், அதாவது தலித் தாழ்த்தப்பட்டவன் என்று அடையாளத்துடன் அடைக்க முயன்று தோற்று போவதை தான் அவ்வப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சமூகத்தை விடுதலை பாதைக்கு அழைத்து செல்லும் தலைவர்கள் தொலைநோக்குடைய ஒரு பெரிய இலக்கிய இலக்கு வேண்டும். இத்தகைய இலக்குடைய இயக்க தலைவர்கள் நம்மிடையே இன்று இல்லவே இல்லை. இருக்கின்ற சில அமைப்புகளின் தலைமைகள் தன்னுள் இருப்பதையே நிச்சயமாக காட்சிப்படுத்தி தோல்வியை தழுகின்றன. துரதிருஷ்டவசமாக எல்லா தலைமைகளுக்கும் அரசியல் வேட்கை சிம்மாசனமாக ஆழ்மனதில் சம்மணம் போட்டு அமர்ந்து கொண்டுள்ளது என்பது ஒரு பெருங்குறை. பெருந்திரளான மக்கள் கூட்டத்தை ஒரு சித்தாந்தத்திற்குள் கொண்டு வராமல் அரசியல் எழுச்சி சாத்தியமில்லை என்பதை நம்மவர்கள் அறிந்திருக்கவில்லை. நாம் நம் மக்களை உணர்ச்சி வேட்கையில் அரசியல் படுத்திவிட முடியும் என்று நம்புகின்றோம். இது உடனடியாக சாத்தியமே ஆயினும் இதனால் கிடைக்கும் வெற்றி நிரந்தரமாக வெற்றி பாதைக்கு வெற்றிடாது. உணர்ச்சி சார்ந்த முடிவுகள் தற்காலிகமானது அமையும். எப்போதும் எல்லா கட்டத்திலும் அறிவு சார்ந்த முடிவுகளே நிலையானதாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்க முடியும். நமக்குள் அறிவு சார்ந்த முடிவுகளை நோக்கிய லட்சிய பயணங்களை முன்வைக்கும் சித்தாந்தங்கள் உடனடியாக கைவரப் பெற வேண்டும். அதற்கான காலங்கள் நமக்கு நிறையவே இருக்கின்றன. அவசரம் வேண்டாம். இத்தனை காலம் பொறுத்திருந்தோம் அல்லவா? நம்மை நம் சக சகோதரர்களிடந்து, அதாவது தமிழர்கள் அந்நியப்படுத்தும் கருத்தியல் எது என்று பார்த்தால் அது நம் மீது எழுப்பப்பட்டுள்ள பிழையான பண்பாட்டு அடையாளங்கள் தான். இந்த அடையாளங்களை நாம் முதலில் தள்ளிவிட்டு நமக்கான உண்மையான அடையாளங்களை மீட்டெடுப்பதில் நாம் முதலில் கவனம் செலுத்த வேண்டும். இத்தகைய கவனம் நம் மீது படித்துள்ள எதிர் கதையாடலை சக சகோதரர்கள் புரிந்து கொள்ள வழிவகை செய்யும். அதற்குள் ஒரே வழி நமக்கான வரலாற்றை தொடர்ந்து கட்டிக்கொண்டே இருப்பதுதான். வரலாறு என்பது இயற்கையிலே கட்டப்பட்டதுதான். யாருக்கும் இயற்கையான வரலாறு என்று ஒன்று இல்லை. எல்லா வரலாறுகளுமே கட்டப்பட்டவைதான். சிலர் இல்லாததை கூட கட்டி வைத்துள்ளார்கள். நாம் இருப்பதை கூட கட்ட மறந்தோம், அவ்வளவுதான். நாம் கட்ட வரலாறுகள் மல்லர்களை மல்லர்களாக படித்தறிய உதவ வேண்டும். ஒரு சமூகத்தின் பண்பாடு வேர்களாய் நிலைத்துவிட்ட சமூக அடையாளங்களை மிக எளிதில் யாரும் சிதைத்துவிட முடியாது, மறைத்துவிட முடியாது என்பதற்கு மல்லர்களின் வாழ்வியலே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. எத்தகைய வரலாற்றை இருட்டடிக்கும் நமது வேளாண் வாழ்க்கையை நமது பண்பாட்டின் நிலை பேரடைந்த கூறுகளாய் கொண்டிருந்ததை திரும்ப வாய்மொழி மரபிலும் இலக்கிய மரபிலும் இச்சமூகம் பதிவு செய்து வந்திருப்பதை தமிழர் வரலாறு முழுமையிலும் நாம் பார்க்க முடியும். மல்லர் என்றால் உழவர், வீரர், மருத நில மக்கள், நெல் வேளாண்மை செய்யும் நெல்லின் மக்கள் என்ற இவர்களின் பண்பாடு வீர பண்பாடாகவும் வேளாண் பண்பாடாகவும் அறிய கிடப்பதை எவரால் மறுக்க முடியும்? இத்தகைய மீட்டுருவாக்கமே மல்லரியம் ஆகும். சமூக உயர்வே இங்கு சமூக விடுதலை. ஒவ்வொரு சமூகமும் ஒரு கருத்தியலை உருவாக்கி வைத்திருக்கிறது. அக்கருத்தியலை கலை இலக்கியங்களாய் தோன்றுகின்றன. ஒரு மகிழ்வுந்து படைத்தோனுக்கு பணம் சம்பாதித்து கொடுப்பது போன்று ஒரு கருத்தியல் அது படைத்த சமூகத்திற்கு லாபம் சேர்க்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பட்டினி கிடந்தாலும் சாதி பெருமையும் குலப்பெருமையும் பேசி திரியும் நாடு இது. அதனால் குலப்பெருமை பேசுவது சரி என்று மல்லரியம் ஏற்காது. ஆனால் எல்லோர் குலத்திற்குமே அதன் செயற்பாட்டில் தனித்த பெருமையும் சிறப்புகளும் இருக்கவே செய்கின்றன. உழைக்கின்ற மக்கள் அழகானவர்கள், அம்மக்களின் பண்பாடு உயர்ந்தது என்று இந்நாட்டில் கற்பிக்கப்படவில்லை. மாறாக உழைக்க மறுப்பவரும் ஊரை அடிச்சு
உண்பவனும் இங்கே உயர்வானவர்களாக எண்ணப்படும் பொழுது உழைப்பவன் தான் பெருமை பேசுவதை தவறில்லை என்பது மல்லரிய முன்வைக்கும் கருத்தாளராகும். ஏதோ ஒரு வரலாற்று விபத்தில் வரலாற்று விளிம்பில் தள்ளப்பட்டுள்ள மீண்டும் வரலாற்று மையத்திற்குள் கொண்டு வந்தாக வேண்டிய கட்டாயத்தில் மல்லரியம் இருக்கின்றது. இந்த நாட்டில் சமூக உயர்வை ஒரு தனி மனிதனின் மிக முக்கியமான அடையாளமாக கருதப்படுகையில் மல்லர்கள் சமூக உயர்வில் தான் இவர்களின் சமூக விடுதலையும் அடங்கியிருக்கிறது என்பதை மல்லரியம் உணர்ந்தே இருக்கின்றது. இதனை அடியொற்றிய மல்லர்களின் வரலாறுகளை மாண்புடைய வரலாறுகளாக மீட்டுருவாக்கம் செய்யும் இது போன்ற மல்லரிய இலக்கிய பணிகளாகும். ஒரு கப்பலை நிலைநிறுத்தும் நங்கூரம் பிறர் கண்ணுக்கு தெரியாமல் இருப்பது போல ஒரு சமுதாயத்தின் மேலாண்மை அதன் பண்பாட்டின் மூலம் அறிய கிடைக்கின்றது. அதனால் ஒரு சமூகத்தின் பண்பாட்டு மேலாண்மை என்பது கப்பலை நிலைநிறுத்தும் நங்கூரம் போன்றதென்று நாம் கண்டுகொள்ள வேண்டும். இதனாலேயே இந்த மக்களின் சமூக விடுதலை இவர்களின் பண்பாட்டு மேலாண்மையை உயர்த்தாத நிலையில் வராது என்பது மல்லரியம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. இது மனதளவில் தாழ்வுற்று கிடைக்கின்ற மக்களை இந்த மக்களோடு இணைத்து காட்டி அவரவர்களை தலைநிமிரச் செய்யும். நான் அனாதை, நான் வரலாறு அற்றவன், பண்பாடு அற்றவன் என்று சொல்லி எந்த ஒரு இனமும் சமூக விடுதலையை பெற்றுவிட முடியாது. அது சாத்தியமும் இல்லை. இந்த நாட்டில் கலை இலக்கிய படைப்புகளில் பேசப்படும் ஒரு பண்பாடே உயர்ந்த பண்பாடு என கருதப்படுகிறது. அதுதான் உண்மையும் கூட. கலை, இலக்கியம், சினிமா போன்றன பல்வேறு மனித நடவடிக்கைகள் பிரதிபலிக்கிறார்கள். இதனால் தான் கலை இலக்கியம் மனித சமூக நாகரிகம் மற்றும் பண்பாட்டின் தொட்டிலாக கருதப்படுகிறது. ஆக நாம் மேலான பண்பாட்டை உடையவர்களாக பிறரால் மதிக்கப்பட வேண்டுமானால் கலை இலக்கியங்கள் பேசப்படும் மனிதர்களாக, கலை இலக்கியங்கள் படைக்கின்ற பிரம்மாக்களாக மாறித்தான் ஆக வேண்டும். மீண்டும் சொல்கின்றேன், இந்த நாட்டில் சமூக உயர்வே சமூக விடுதலையாகும் என்பதை மன்னர்கள் மிக விரைவில் உணர்ந்து செயல்பட்டாக வேண்டும். அல்லாத பட்சத்தில் நமக்கான விடுதலை தள்ளி போய்கொண்டே இருக்கும். நம்மை நாமே பெருக்காமல் இருப்பது நமது முதல் கடமை. முன்னேற்றம் அடைவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் முதலில் தூய நம்பிக்கை அவசியம். ஆனால் இந்திய வரலாற்றில் பல தேசிய இனங்கள் வரலாறு அற்றவர்களால் வெறுக்கத்தக்கவர்களால் சித்தரித்து காட்டப்படுவதை நாம் அறிந்திருக்கின்றோம். இதனால் நம்மால் மாற்றிவிட முடியும். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. ஒருவனை எந்த கருத்தை அடிமையாகிறதோ அது அவன் தகுதியில் பாதியை குறைத்து விடுகின்றது என்று பைபிளில் சொல்லப்பட்டிருப்பதற்கேற்ப இந்த நாட்டின் மூத்த குடிமக்களை, அருந்திரள் வீரரை, பெருந்திரள் உழவரை, மருத நில மக்களை, சென்னல் முதுகுடியினரை, ஏருடன் பிறந்தவரை, அசல் தமிழரை, இந்த மண்ணின் மக்களை இந்த நாட்டின் அனாதை என்றோ அரிசன் என்றோ தலித் என்றோ சொல்வதை ஏற்க முடியாது என்று கிளர்ந்தெழுந்த இயக்கமே மல்லரிய இயக்கம். இந்த நாட்டின் சமூக உயர்வுதான் சமூக விடுதலை என்று ஏற்றுக்கொண்ட அதற்கான அடித்தளத்தை அமைக்க, அதாவது மன்னர்களின் தொன்மை மிக்க, பாரம்பரியம் மிக்க, பெருமை மிக்க, தியாக மிக்க வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்யும் பணியை நாம் தொடர்ந்து மேற்கொண்டாக வேண்டும். வெறும் பேச்சு, பம்மாத்து, பசபசப்பு, ஏமாற்று என்பதெல்லாம் துளியும் நம்மிடம் அண்டவிடக் கூடாது. இந்த உலகம் இரண்டால் ஆனது. ஒன்று நாம் வாழும் இயற்கை, இன்னொன்று இதில் வாழும் மக்களின் வரலாறு பண்பாடும் ஆகும். இந்த இரண்டாவது இயற்கை, அதாவது வரலாறும் பண்பாடும் என்னவென்று பார்த்தால் அடிப்படையில் தனக்கான உரையாடலை கட்டுவதுதான். இந்த உரையாடலை கண்ணுக்கு தெரியாத வெடிமருந்து கிடங்குக்கு இணையானது என்பார்கள். இதுதான் சமூக விடுதலைக்கான உண்மையான யுத்தக்களம். ஒவ்வொரு இனமும் தனக்கான உரையாடலை உருவாக்கித்தான் வைத்திருக்கின்றன. எந்த ஒரு இனத்திற்கும் இயற்கையிலேயே ஒரு வரலாறு இருந்தது என்று சொல்ல முடியாது. இந்த வகையான வரலாற்றை கட்டும் பணியை தான் மல்லர் இயக்கங்கள் செய்தாக வேண்டும். பேசாமல் மனிதன் வாழ முடியாது. பேசுவோம், எழுதுவோம், வரலாற்றை மாற்றுவோம். வாழ்க்கை உழைப்பவனுக்கு மட்டுமே என்பதை நிரூபிப்போம். ஏமாற்றுக்காரர்கள் ஏமாந்து போகட்டும். மறுபடியும் சொல்கின்றேன், வரலாறுகள் தொடர்ந்து கட்டப்படுவதால் நாம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும்.